இந்த மேடையில் மிக சுருக்கமாக அந்த வரலாற்று செய்தியை நான் சொல்லி விடைபெறுகிறேன். நேற்றைக்குத்தான் புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் வரலாற்றிலிருந்து அந்த செய்தியை எடுத்து தந்திருக்கிறார்கள். நாம் அறிவோம், கால்டுவெல் தான் தமிழ் என்பது சமஸ்கிருதத்திலே இருந்து பிறந்த மொழி இல்லை, அது தனித்தமிழ். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ் என்று கால்டுவெல் சொன்னார். அவர் சொல்லுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த செய்தியை உலகத்துக்கு முதல் சொன்னவன் ஒரு வெள்ளைக்காரன். அந்த வெள்ளைக்காரனுடைய பெயர் எல்லீஸ் என்பது. அந்த எல்லீஸ் தமிழ் மீது கொண்ட பற்றுதலால் தன் பெயரை கூட எல்லீஸ் என்றில்லை, எல்லீசன் என்று தமிழில் எழுதியவர். அவரிடத்திலே சமையற்காரராக இருந்தவரினுடைய பெயர் கந்தப்பன் என்பது. கந்தப்பன் என்பது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இத்தனை லட்சம் மக்களும் எத்தனை பெரிய எழுச்சி பெறுவீர்கள் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். கந்தப்பன் எல்லீஸ் என்கிறவரிடத்திலே சமையற்காரராகத்தான் இருந்தார். அன்றைக்கு என்ன நடந்தது என்றால், பழைய ஓலை சுவடிகள் எல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்தன. அதிலே பயன்படாத ஓலை சுவடிகள் என்று கருதியவற்றை நெருப்பிலே எரிப்பதற்கு கொடுத்தார்கள். அந்த ஓலை சுவடிகளை அவர் நெருப்பிலே எரித்துக் கொண்டிருந்தார். எரித்துக் கொண்டிருக்கிற போது சில சுவடிகளை அவர் படித்தார். அந்த சுவடிகளில் இருக்கிற கருத்து அவர் நெஞ்சத்தின் ஆழத்தை தொட்டது. அவர் ஃபாதர் எல்லீஸிடத்திலே போய், இந்த ஓலை சுவடிகள் எல்லாம் மிக அரிய கருத்துக்களை சொல்லுவது போல இருக்கிறது என்று சொன்னார். எல்லீஸ் தமிழறிந்த அறிஞர்களை கொண்டு அதை படித்தார். குறித்துக் கொள்ளுங்கள், அந்த ஓலை சுவடிகள் என்ன தாங்கி இருந்த ஓலை சுவடிகள் தெரியுமா? திருக்குறளை தாங்கி இருந்த ஓலை சுவடிகள். இன்னமும் செய்தி இருக்கிறது. திருக்குறளை தாங்கி இருந்த ஓலை சுவடிகள் நெருப்புக்கு போய்விடாமல் காத்த கந்தப்பன் யார் தெரியுமா? நண்பர்களே, கந்தப்பன் தான் அயோத்திதாச பண்டிதரினுடைய பாட்டன். கந்தப்பனினுடைய பேரன் தான் அயோத்திதாச பண்டிதர். இதோ பொள்ளாச்சிக்கு பக்கத்திலே இருக்கிற கிணத்துக்கடவு இருக்கிறதே, அதற்கு அருகிலே இருக்கிற அரசம்பாளையம் அயோத்திதாச பண்டிதரினுடைய பூர்வீகமான ஊர். எனவே அயோத்திதாச பண்டிதரின் பாட்டன் தான் நண்பர்களே. அந்த கந்தப்பன் தான் திருக்குறளை காப்பாற்றி இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்த மாமனிதன். என்ன ஆயிற்று? நமக்கு கந்த புராணம் தெரியுமே தவிர கந்தப்பன் வரலாறு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? நண்பர்களே, கந்தப்பன் காப்பாற்றி கொடுத்த அந்த சுவடிகள் மறுபடியும் பதிப்பிக்கப்பட்டன. இன்றைக்கும் நாம் ஊவே சாமிநாத ஐயர் பெயரை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆதி திராவிடனாய் பிறந்த கந்தப்பனை தெரியாமல் இருக்கிறோமே, அவமானம் இல்லையா இது? அதற்கு பிறகுதான் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கால்டுவெல் திராவிட மொழி குடும்பத்தை ஆரிய மொழி குடும்பத்துக்கு எதிராக நிறுத்தினார். திராவிடம் என்பதுதான் எழுச்சியின் அடையாளம் என்பதால் தான் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் 1892, 1892, 94 ஆகிய ஆண்டுகளிலேயே தமிழ்நாட்டில் ஓர் இயக்கத்திற்கு திராவிட மகாஜன சபை என்று பெயர் சூட்டினார்கள். இன்றைக்கு பலர் வரலாற்றை அறியாமல் ஐயா பெரியாரை தாக்குவதற்காக திராவிடத்தை தாக்குகிறார்கள். திராவிடத்தை தாக்குகிறவன் பெரியாரை மட்டுமல்ல, அயோத்திதாச பண்டிதரை, ஆதி திராவிடர்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, சிறுத்தைகளை தாக்குகிறார்கள் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். எனவே திராவிடம் நம் அடையாளம், தமிழ் நம் அடையாளம். அந்த அடையாளத்தை தந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அவருடைய பாட்டன் திருக்குறளை காப்பாற்றி தந்தான். கடைசியாய் ஒரு வரியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். அயோத்திதாஸ் கந்தப்பரின் பேரன் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசரின் பேரன் தான் நம்முடைய திருமாவளவன். அவரை வாழ்த்துகிறோம். இது தலைமுறையின் தொடர்ச்சி. வாழ்க வாழ்க, நலமெல்லாம் பெற்று வாழ்க. இந்த சமூகம் வாழ்வதற்காக வாழ்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்காக இன்னும் பல்லாண்டுகள் வாழ்க வாழ்க என்று என் தம்பியை மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.